ஏங்க கட்சியில இருந்த எத்தனை பேர் அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காரு பட்டியல் எடுத்துங்களா சொல்லுங்க, எவ்வளவு பேர், யாரால போனாங்க? அன்புமணி வந்ததற்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளவு நிகழ்வுகள் இவ்வளவு கட்சியோட நிகழ்ச்சி, ஐயா என்ன சொன்னாரோ அந்த அத்தனை பணிகளையும் மறுத்துற ஐயா அவர்கள் எங்களுக்கு உத்தரவிடுறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சிறு தடங்கள் கூட கிடையாது, போயிட்டே இருக்குது. நீங்க பாக்குறீங்க, மாநாட்டில் தொடங்கி பாருங்க, மாநாடு, அப்புறம் ஒருங்கிணைந்த அளவில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு, இந்த ஒரு பெரிய விழுப்புரத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீடு சம்பந்தமா, இன்னைக்கு இந்த 100 நாள் நடைபயணம், இன்றைக்கு முனைவர் சௌமியா அன்புமணி இன்னைக்கு பெண்களை சந்திக்கிட்டு 100 தொகுதியை தேர்வு பண்ணி எந்த விதமான தடைகள் இல்லாம எழுச்சியா போயிட்டு. இவருக்கு என்ன ஒரே ஒரு வயிற்று எரிச்சல்னா, இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா எல்லா நிகழ்வுலையும் போய் தலையிட்டு அந்த நிகழ்வே சரியா நடக்காதபடி பண்ணுவார். அந்த நிகழ்ச்சியை நடத்துறவன் கெட்ட பேர் வாங்கணும், இவர் போய் பல செயல் திட்டங்களை சொல்லுவார். அதனால முழுவதுமாவே அன்புமணியை தலையிடக்கூடாது என்று மிக சாமர்த்தியமாக ஐயாவிடம் பல விஷயங்களை சொல்லி அவர் தலையிட, இதுதான் உண்மை. இன்றைக்கு மிக சுதந்திரமாக ஐயா சொன்ன அத்தனை பணிகளையும் ஐயா வழியில் ஐயா கொள்கையில இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை மிக எழுச்சியாக நடத்தி கொள்கிறார்.